Hallelujah. 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 ஹalleluyaனா அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்துறோம், துதிகளை செலுத்துறோம். ஹalleluya. ஹalleluya. இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை நமக்கு நினைவு இருக்கா? என்ன வார்த்தை கொடுத்தார்? சங்கீதம் 107:20 கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹalleluya. அவர் என்ன பண்றாராம்? தம்முடைய வசனத்தை தேவன் அனுப்புறாராம், அவர் சுகத்தை கொடுக்கிறாராம், அழிவிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறாரா. ஹalleluya. இந்த மாதம் முழுவதும் நம்ம வேதத்தை வாசிச்சிருப்போம். தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்தாரா? வார்த்தை கொடுத்தாருல்ல. தேவன் வார்த்தை கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வார்த்தை தேவன் பேசினா போதுமா, இல்லை நம்மளும் பேசணுமா? திருவசனம் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன மாதத்தில் ஒரு 7 மணி நேரம் வார்த்தை திருவிழா வைத்திருந்தோம் இல்லையா? அதில் அநேக பிரசங்கிமார்கள் அப்படியே வல்லமையாக பிரசங்கத்தை கொடுத்தாங்க. அதில் ஒரு வார்த்தை, உன்னை அழைத்து அற்புதம் செய்கிறவன். அது நிறைய நாள் என்னோடு அந்த அந்த வார்த்தை என்னோடு உறவாடிட்டே இருந்தது. அழைத்து அற்புதம் செய்கிற தேவன், அழைத்து அற்புதம் செய்கிற தேவன். நம்மளெல்லாம் அழைச்சாருல்ல. நான் ஏதோ ஒரு தேசத்துல இருந்தேன். தேவன் சொன்னாரு, I have plans to prosper you, not to harm you, to give you a hope and a future. To give you a hope. எரேமியா 29:11 தேவன் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புறேன், உனக்காக நான் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கேன். வாசிக்கலாமா? எரேமியா 29:11. நான் இதனை கூறுகிறேன், ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். இச்செய்தி கர்த்தரிடமிருந்து வருகிறது. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கையை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிடுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஃபர்ஸ்ட் வாசிச்சது ஈஸி டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன். நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நினைத்திருக்கிறது நடக்கும்னா நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருப்போம், அது நடந்துருமோ நினைப்போம். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. நான் உனக்கு தீமையான ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்த விரும்புறேன். உன் வாழ்க்கையை நான் பெரிய விதத்துல உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தேவன் என்னோடு பேசினார். நான் ரொம்ப கர்த்தரை தெரிந்து கொண்ட அந்த காலத்துல பேசின இந்த வார்த்தை இன்று வரைக்கும் என் மகளுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அம்மா, நான் இந்த வருஷம் நீ ஒரு புது வருஷத்துக்குள்ள போற, ஒண்ணு மட்டும் நீ கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்பா, என் ஃபியூச்சர்ல எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க தான் என் ஃபியூச்சரை உங்க கையில வச்சிருக்கீங்க. எரேமியா 29:11 சொல்லுதுலப்பா, அப்பா என் வாழ்க்கையை நீங்க தான்ப்பா சீர்படுத்த முடியும். இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. மம்மி நான் சின்னதா இருக்கும்போது என் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ள தேவனா. அந்த வாக்கு ஒரு முறை நான் இந்த வசனத்தை நினைவு கூறும்போது, ஐயோ என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காரே தேவன். தீமைக்கு இல்ல, ஒரு நேரம் துக்கமான சூழ்நிலை வரும்போது, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, இல்ல என்னோட ஃபியூச்சர் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கு. என்னோட ஃபியூச்சர் யார் கையில இருக்கு? என் ஃபியூச்சரை குறித்து எனக்கு பயமே இல்லை. ஏன்னா என்னோட ஃபியூச்சரை நான் வாலிப பிராயத்திலேயே கர்த்தர் கரத்துல கொடுத்தனால எந்த பயமும் இல்லை. அவர் என்ன பார்த்துக்கிறாரு, அவர் என்ன வழி நடத்துவாரு, அவர் என்னோட கரம் பிடிச்சி என்ன வழி நடத்துவாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஹல்லேலூயா. அப்படி நம்மளை ஒருத்தரா பேர் சொல்லி அழைச்சு இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய தேவன். இந்த மாதத்துல கூட தேவன் அப்படியாப்பட்ட ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்தார். என்ன சொன்னார்? என்ன வசனத்தை கொடுத்தார்? வெள்ளூர் ஃபுல்லா ஒரு வைரஸ். வெள்ளூர்ல தான் அந்த வைரஸ்னா, வெளிநாடுல இருந்து ஒரு சிஸ்டர் கூப்பிடுறாங்க, அதே சிம்டம்ஸ், அதே வைரஸ். ஒரு காஃப் வருது, அப்புறம் ஒரு ஃபீவர் வருது, மறுபடியும் அது சரியாகுது, திருப்பி அது ரிலாப்ஸ் ஆகுது. அந்த வைரஸ் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியுமா இந்த மாசத்துல அப்படியெல்லாம் வைரஸ் வரப்போகுது, சர்ச்சில் எல்லாரும் சிக்காக போறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை என்ன?
தன் வார்த்தையை அனுப்பி அவர் சுகம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுக்கு நம்மளை தப்ப வைக்கிற தேவன். இந்த மாதத்துல யாரெல்லாம் சிக்கா இருந்தீங்களோ இந்த வசனத்தை நம்ம சொல்லி சொல்லி நம்ம ஜெயம் எடுக்கணும். எல்லாரும் சிக்காய் படுத்துறோம், எந்திரிக்கவே முடியல. 3 வாரம், நிறைய பேர் 4 வாரம் 6 வாரம் எல்லாம் சிக்கா இருந்தாங்க. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, அப்பா நீங்க வார்த்தையை அனுப்பி எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் அப்பா, உம்முடைய வார்த்தை அதை பேசிட்டு இருப்பா, என்னோட வாய் அதை பேச 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 வார்த்தையில வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. சோ இந்த 2 மாதங்களா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு வார்த்தை பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அண்ணா இந்த மாதம் முழுவதும் பேசினது என்ன? வார்த்தையின் வல்லமை. என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? வார்த்தை என்னெல்லாம் செய்யும்? ஸ்கிரீனை பார்க்காம என்னெல்லாம் செய்யும்? வார்த்தை வழி நடத்தும், உருவாக்கும், வழி திறக்கும், புடமிடும், நிறைய காரியங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா உருவாக்குகிற வார்த்தை அப்படின்னு பேசினார் இல்லையா? என்ன உருவாக்குச்சு? உருவாக்குது அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? சாரா, ஆபிரகாம். எல்லாம் கர்ப்பமெல்லாம் செத்து போயிடுச்சு, எதுவுமே நடக்காதுன்ற சூழ்நிலையில தேவன் ஒரு கர்ப்பப்பையே உருவாக்கினாராம். ஒரு ஆய்வு, ஒரு ரிசர்ச் சொல்லுது, சாரா மறுபடியும் பூ பெய்தால். ஹல்லேலூயா. எல்லாம் செத்து போச்சு, ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே முடியாதுன்ற சூழ்நிலையில மறுபடியும் தேவன் உருவாக்கினார். அவர் உருவாக்குகிற கர்த்தர். தன்னுடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்னா உருவாக்குற வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது விடுவிக்கிற கர்த்தராம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்தார். பைபிள்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு இஸ்ரவேல்ல என்ன நடக்குது தெரியுமா? 4-5 நாளா நான் தூங்கவே முடியல. அப்படியாப்பட்ட ஒரு யுத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் கையாண்ட யுக்தியை பார்க்கும்போது உலகமே, யார் இவங்களுக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தது? இது என்ன? இது எப்படி இப்படி துல்லியமா ஒரு அட்டாக்க பண்ண முடியும்னு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. அந்த யுஎன்ல பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹு ஒரு ஸ்பீச் கொடுத்தார். கண்டிப்பா நீங்க அதை கேட்கணும். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு வார் நிறைஞ்ச தேசத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? எந்த மனநிலைமைகள் அவங்க இருப்பாங்க? ஒரு ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு அது ரொம்ப அவ்வளவு தைரியமா அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. கடைசியில் அவரு கோட் பண்ணது ஜோஷுவா 1:5. Do not fear, do not be dismayed, be courageous, I will go with you wherever you go. War timeல என்னால அது சொல்ல முடியுதுன்னா அது தேவனால மட்டும் தான் கூடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வர நாட்கள்ல உங்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கணும்னு சில பேர் கேட்டுட்டாங்க. தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் மேப்பையாவது பார்த்துருக்கீங்களா? இதுதான் இஸ்ரவேல் மேப். நடுவில் பாருங்க, நடுவில் நீட்டமாக ஒரு ஆரஞ்சு மஞ்சள் கலந்த ஒரு கலர் பார்க்குறீங்களா? அதுதான் இஸ்ரவேல் தேசம். இந்த சின்ன தேசத்தை இன்றைய தினத்தில் எத்தனை பேர், அதாவது இன்றைய தினம் சொல்ல மாட்டேன், 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? ஹமாஸ் அப்படின்ற தீவிரவாத இயக்கம் இந்த சைடில், ஹெஸ்புல்லான்ற இயக்கம் இந்த சைடில், ஹவுதீஸ்ன்றவங்க இந்த சைடில். உலகமே எதிர்த்து இந்த தேசத்தை, இல்ல நீங்க பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்யறீங்க, அதனால நீங்க தான் டெரரிஸ்ட்னு உலகமே அவங்கள பேர் சொல்லி அழைச்சது. ஆனா ஒரு யுக்தி அந்த தீவிரவாத இயக்கத்துல இருந்த டாப் பர்சன்ல இருந்து கடைசி பர்சன் வரைக்கும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. முடியாத காரியம். இன்னைக்கு உலகமே எங்கிருந்து இவ்வளவு ஞானம், இஸ்ரேலுக்கு எங்கிருந்து இவ்வளவு ஞானம்னு வியக்கும்படி தேவன் காரியத்தை செய்திருக்கார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட தேவன் எப்படியாப்பட்ட தேவன்? விடுதலை கொடுக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். He delivers us from the enemy's hands. அந்த ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்ததா அலங்கரிக்கிற தேவன். ராகாப் வாழ்க்கையில கல்யாணம் நடக்குமா? ஐயோ, அவ மேபி அழுதுருப்பா, நடக்குமா நடக்காதா, சோர்ந்து போயிருந்தேன், அழுதுருக்கலாம். ஆனா ராகாப் வாழ்க்கைய தேவன் அலங்கரிச்சார். நம்மளோட வாழ்க்கையும் அலங்கரிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வழி நடத்துகிற தேவன். யோசேப்ப வழி தெரியாத ஒரே ஒரு என்னது சொப்பனம், ஒரு விஷன், அவ்வளவுதான். நடக்குமா? இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும் தெரியாத திக்கற்ற சூழ்நிலையில யோசேப்ப நடத்தின தேவன். He took Joseph from the pit to the palace. என்னையும் அவர் பிட்ல இருந்து பேலஸ் எடுத்துட்டு போக வல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தது கதவுகளை திறக்க வல்லவர். ஆமென். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் எப்படியாப்பட்ட சிறையில மாட்டிட்டு இருக்கோம். எப்படியாப்பட்ட சிறையா இருந்தாலும் தேவன் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தது என்னை நிரப்புகிற தேவன். போன வாரம் நம்ம தியானிச்சோம்,
பேதுருக்கு ஒண்ணுமே இல்லை, கையில காசே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு? நிரம்பி வழிகிற அளவுக்கு அந்த நெட்ல மீனை வரவழைச்சாரு. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்மளோட தேவன் எவ்வளோ பெரிய தேவன் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, வார்த்தையை குறித்து கடைசி செஷன் அபவுட் த வேர்ட், த லாஸ்ட் செஷன் அபவுட் த வேர்ட். அண்ட் ஒரே ஒரு வசனத்தை தியானிக்க போறோம். அந்த வசனத்துக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்க போறோம். ஒரே ஒரு வசனம். இங்க இருந்து போகும்போது அத்தனை பேர் அந்த வசனத்தை மெமரி வேர்ஸா எடுத்துட்டு போறோம். ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில மெமரைஸ் பண்ண, அதாவது மனப்பாடம் பண்ண ஃபர்ஸ்ட் வசனம் இதுதான். அந்த வசனம் எப்படியாப்பட்டதா? உயிருள்ள வார்த்தை. சொல்லுங்க. உயிருள்ள, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, கூர்மையான வார்த்தை, ஊடுருவுகிற வார்த்தை, உருவுகிற வார்த்தை, உட்பொருளை வெளிப்படுத்துகிற வார்த்தை. எப்படியாப்பட்டதா வார்த்தை? நம்ம கையில வச்சிருக்கிறது என்ன வார்த்தை? இன்னைக்கு பைபிள் எல்லாம் கொண்டு வராட்டி, நான் ஆல்ரெடி எப்போ இங்க நின்னாலும் கர்த்தர் அதை மட்டும் என்ஷூர் பண்ணிடுறாரு, பைபிள் எல்லாரும் எடுத்துட்டு வரணும் சபைக்கு. ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட வார்த்தையா? எபிரேயர் 4:12 வாசிக்கலாம். ரொம்ப பொறுமையா வசனத்தை நல்லா வாசிங்க. நான் ஸ்கிரீன்லயே போட்டுட்டேன், நீங்க ஈஸியா வாசிக்கலாம். வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். முதலாவது என்ன? தேவனுடைய வார்த்தை ஜீவன்னா உயிரோட இருக்கு. என்னன்னா உயிரோட இருக்கு. ரெண்டாவது வல்லமை உள்ள வார்த்தை. அடுத்தது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கா, அப்படின்னா ஷார்ப்பர், எதவிடையும் கூர்மையானது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. ஆத்துமாவையும் ஆவியையும். ஆத்மா ஆவியை பார்க்க முடியுமா? கணுக்கள் ஊனை பார்க்க முடியுமா? முடியும். முடியும், கட் பண்ண முடியும். ஆத்மா ஆவியை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அது என்னது? காணக்கூடாதவைகள். அடுத்தது என்னது? கணுக்கள் ஊனை காண முடியுமா? காணக்கூடியவை. அப்போ விசிபிள் அண்ட் இன்விசிபிளை பிரிக்கிறது எது? கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை, செப்பரேட், நியாயத்திருக்கிறது வார்த்தையா. என்ன இருக்கு நம்ம மனசுல? அதான் அண்ணா எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம மனசுல மட்டும் என்ன இருக்குதுன்னு நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருமே நம்ம பக்கத்துல நிக்க முடியாது. அவ்வளோ காரியங்களை நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம சிந்தையில அவ்வளோ காரியங்களை நல்லதா யோசிப்போம்னு நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? ரெண்டு காரியமா. தேவனுடைய வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? முதலாவது உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நெக்ஸ்ட் வல்லமையுள்ள வார்த்தை. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுது? எந்த பட்டயத்திலையும் கருக்கான, கூர்மையான ஒரு வார்த்தை. அடுத்தது என்ன சொல்லுது? ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ. அதுக்கப்புறம் கடைசியா ஆமென். ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க வசனத்தை அப்படி ரிசீவ் பண்றாங்க. இந்த வசனத்துல இருக்கிற ஆசீர்வாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தோட அர்த்தம் மட்டும் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையில எதுவுமே பெருசா இருக்காது. தேவ வார்த்தை, தேவ சமூகத்தை தவிர வாழ்க்கையில எதுவுமே பெருசா இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அது எப்படியாப்பட்ட வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, கூர்மையுள்ள வார்த்தை. அப்புறம் ஆத்மாவையும் ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கிற வார்த்தை, கணுக்கள் ஊனையும் உருவ குத்துகிற வார்த்தை. அடுத்தது கடைசியா இதயத்தின் நினைவுகளையும் வகையறுக்கிறதுனா ஜட்ஜிங், இன்டர்பிரிட்டிங், வெளிப்படுத்துமா. நம்ம என்ன யோசிக்கிறோம், இங்க இருக்கு இங்க என்ன இருக்குன்னு வெளிப்படுத்துகிற வல்லமை எங்க இருக்கா? வார்த்தையில இருக்கா. இந்த வார்த்தைகளை மட்டும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். தமிழ் வசனம் இது சொல்லுதா? இங்கிலீஷ் அப்படியே நான் வாசிக்கிறேன் பாருங்க. For we have the living word of God which is full of energy. எப்படியா? Full of energy like a two-mouthed sword. Two-edged, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்படிதானே தமிழ்ல போட்டிருக்கு. இது என்னன்னா ரெண்டு வாய் உள்ள கூரான பட்டயமா.
கர்த்தரோட வார்த்தை எப்படியானதா? 2 வாய் உள்ள கூர்மையான பட்டயம். It will penetrate to the very core of a being, where soul and the spirit, bone and the marrow meet. பிரிக்குதுன்னு சொல்லுதுல, ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்குதுன்னா என்ன பண்ணுதான்? அந்த எங்க மீட் பண்ணுதோ அங்க கர்த்தரோட வார்த்தை போகுமா? போன் அண்ட் த மேரோ. போன் அண்ட் மேரோ பிரிக்க முடியாது. போன் அண்ட் மேரோ மீட் பண்றது இடம் என்ன தெரியுங்களா? அங்கதான் ரத்தம் உருவாகுற இடம். ரத்தம் உருவாகிற இடம், அந்த உயிர், ரத்தத்துல தானே உயிர் இருக்கு. அந்த உயிர் உருவாகிற இடத்துல உருவ குத்துகிற வார்த்தையா. ஹalleluya, hallelujah. It interprets and reveals the true thoughts and the secret motives of my heart. நான் உண்மையா என்னோட இதயத்துல என்ன வச்சிருக்கேன், என் சிந்தையில என்ன வச்சிருக்கேன்னு வெளிப்படுத்துறது யாரோட வார்த்தையா? தேவனோட வார்த்தையா. ஹalleluya, hallelujah. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸி தமிழ் வெர்ஷன்ல மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்களேன். ஸ்கிரீன்ல இருந்து வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் உயிரோடு இருப்பதும், எப்பொழுதும், அதுக்கு மரணமே கிடையாது. ஒரு வார்த்தை இப்ப வாசிக்கிறீங்களே, தேவன் நமக்கு இந்த மந்த் பிகினிங்ல கொடுத்த வார்த்தை என்ன? வார்த்தையை அனுப்பி உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வார்த்தை வந்திருக்கும்ல. ரொம்ப ஸ்லோவா சொல்றேன், ஏன்னா புரியட்டும், இன்னைக்கு மெசேஜ் புரியட்டும். நமக்கு வந்து PhD டாபிக்ஸ் வேண்டாம், LKG இடத்துல PhD டாபிக்ஸ் இன்னைக்கு புரியணும். வார்த்தை என்ன பண்ணும்? ஏன் கண்ணுக்கல்ல, ஏன் ஊன்ல, ஏன் ஆத்மால, ஏன் ஆவில, ஏன் வாழ்க்கையில கிரியை செய்யணும். ஹalleluya. அந்த ஒரு வைராகியத்தோட நீங்க கர்த்தரோட பிரசன்னத்துல வந்திருந்தா நிச்சயமா இந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் அதுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். ஹalleluya. முதலாவது அந்த வார்த்தை எப்படியாப்பட்டதா? எப்பொழுதும் உயிரோடு இருப்பதும், படிங்க, செயல்படுவதும் ஆகும். அது இருபுறமும் கூரான வாளை விட மிகவும் கூர்மையானது. அது ஆன்மாவையும் ஆவியையும் எலும்புகளையும் கணுக்களையும் வெட்டி பிரிக்கிறது. அது நம் உள்ளான மனதின் எண்ணங்களையும் நம் இருதயம் கொண்டுள்ள கருத்துகளையும் நியாயம் தீர்க்கிறது. நம் இதயம் கொண்டுள்ள கருத்துகளையும், நம்ம வாழ்க்கை அனுபவத்தைப்படி வசனத்துக்கு ஒரு விளக்கம் நம்ம சொல்வோம்ல, நம்ம கருத்துக்களை நம்ம வச்சிருப்போம். அதெல்லாம் தேவனோட வார்த்தை என்ன பண்ணுமா? வகையறுக்கிறது வார்த்தை, நியாயத்திருக்கிற வார்த்தை. ஹalleluya. அப்போ இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தையா? நம்ம கையில வச்சிருக்கிற இந்த வார்த்தையில உயிர் இருக்கு, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. ஹalleluya, hallelujah. அதோட இன்டர்பிரிட்டேஷன் பாத்தீங்களா? ஒரு இதுல எப்படி நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும். அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதெல்லாம் தேடுறதை விட இதை தேடினா அதெல்லாம் கிடைச்சிடும். ஹalleluya. நம்புறீங்களா? ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான ஒரு டெஸ்டிமனி தான், சின்ன ஒரு டெஸ்டிமனி, ஆனால் எனக்கு அது பெரிய ஒரு மைட்டி டெஸ்டிமனி. நான் ஒரு காரியம் வாங்கணும், ஆனால் அது இந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நான் நடத்திட்டு இருந்தேன், ஹீப்ரூ ஒர்க் ஷாப். என்னால் அதை வாங்க முடியல. சரி, ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஷாப்புக்கு போகிறோம், மணி லிமிட்டடாக இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு போகிறோம், போய் வாங்குகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அது 200 rupees இருந்த அந்த காஸ்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட் என்ன ஆச்சு, நாங்கள் கவுண்டருக்கு வந்து பில் பே பண்ணிகிட்ருக்கோம். சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 90% ஆஃபரில் போட்டிருக்காங்க. நாங்கள் என்னடா இது திடீர், என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க? ஆல்மோஸ்ட் பில்லு கட்டி முடிச்சிட்டோம். என்னடா, ஆனால் ஹார்ட் சொல்லுது நீ அங்கே போ. அங்கே போனால் எது 200க்கு எடுத்தோமோ அது 40 rupees. ஹalleluya, hallelujah. 50 to 90% ஆஃபர் வந்து எடுத்துக்கங்க. எந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு போகணும், அது ஏன் அந்த நேரத்தில் நான் போகணும்? அது ஏன் அந்த நேரத்தில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்? ஹalleluya. தேவன் நமக்கு பெஸ்ட்டை வச்சிருக்காரு. அழகா நேற்று சிஸ்டர் ப்ரீச் பண்ணாங்க. சவுலுக்கு கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு? லெக் பீஸை வச்சிருந்தாரு. அவன் ஞான திருஷ்டிக்காரனை தேடி போனான். அவன் தன்னோட கடமை விட்டு விலகாம அவன் தேவ மனுஷனை தேடி போனப்போ அவனுக்கு பெஸ்ட் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஹalleluya. நம்ம அங்க இங்க பார்க்காம தேவனை மட்டும் நோக்கி பார்க்கும்போது அவரோட வார்த்தை எப்படியாப்பட்டதா? மனுஷங்க வார்த்தை வந்து மரண வார்த்தை, ஆனா தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹalleluya. அது உயிருள்ள வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ள போகணும். ஹalleluya. நான் படிக்கிற வார்த்தை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையில என்னெல்லாம் வல்லமை இருக்குன்னு நம்ம கற்றுக்க கொள்ள போறோம். வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? லோகோஸ். லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, அப்பா லோகோஸ் ஆசீர்வதிங்க, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலியமா என்கிட்ட பேசுங்க, ரேமாவின் மூலியமா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலியமா பேசுங்க, நம்ம எல்லாம் ஜபிப்போம். ஸோ எழுதப்பட்ட வார்த்தைக்கு பேர் என்ன? லோகோஸ். அது கிரேக்கத்துல. எபிரேயத்துல வாசிங்க பார்க்கலாம்.
Davar. Yeah, very good. Da-va-ir. Davar. Davar. ஓகேவா? இல்ல டபார். புள்ளி வச்சா டாகிஷ் வச்சா டபார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தரோட வார்த்தை என்னது? ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. The word of God is living and full of energy. Amen. Okay. எரேமியா 10:10 வாசிப்போம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். கர்த்தர் யாரு? மெய்யான தேவன். அவர் எப்படியாப்பட்ட தேவனா? ஓகே, உங்க கையில இருக்கிற வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? நீங்க சேவிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ இந்த வேர்ட் இஸ் ஈக்குவல் டு காட். ஹல்லேலூயா. ஆதியில வார்த்தை எங்க இருந்தது? வார்த்தை இருந்தது. அது எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அது என்னவா இருந்தது? தேவனா இருந்தது. இது உயிருள்ள தேவன் கொடுத்த உயிருள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. நான் படிக்கிற வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தையா? உயிருள்ள வார்த்தை. தேவன் இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேறுகிற சீசன் இது. ஹல்லேலூயா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம சேவிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் பேசின வார்த்தை என்னது? ஜீவனுள்ள வார்த்தை. ரெண்டாவது என்ன? கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அடுத்தது வல்லமையுள்ள வார்த்தை. எப்ப ஜீவனுள்ள வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையா மாறும் நம்ம வாழ்க்கையில? வார்த்தையில ஜீவன் இருக்கு, அது எப்படி வல்லமையா என் வாழ்க்கையில மாறும்? நான் விசுவாசிக்கும் போது ஜீவனுள்ள வார்த்தை என்னவா மாறுது? என் வாழ்க்கையில வல்லமையுள்ள வார்த்தையா கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்ட இடம் பைபிள் எது? ஒருத்தரோட விசுவாசத்தை பார்த்து தேவனே ஆச்சரியப்பட்ட இடம் எதுனா அந்த 100க்கு அதிபதி. அவன் வேலைக்காரனுக்கு உடம்பு முடியல, அவன் சொல்றான் என் வேலைக்காரனுக்கு உடம்பு முடியலப்பா, நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் சொல்றாரு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் சொல்றாரு இல்ல நான் வரேன், நான் வந்து சுகமாக்கணுமான்னு ஏசப்பா கேட்கிறாரு. ஏசப்பா 100க்கு அதிபதினா என்னன்னா 100 ஜனங்களுக்கு தலைவன். ஒரு 100 ஜனங்களுக்கு தலைவன் கர்த்தர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என் வேலைக்காரனுக்கு உடம்பு முடியல, அவன் ஸ்வஸ்தா ஆகணும். சரி நான் வரேன்றாரு ஏசுப்பா. அவர் சொல்றாரு வேணாம் நீங்க வராதிங்க, நான் வந்து என் வேலைக்காரர்கிட்ட சொன்னா அவன் இந்த வேலையை செஞ்சிடுவான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அவன் விசுவாசம் பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும், நீங்க இங்க இருந்து சொன்னாலே அங்க அவனுக்கு சுகம் வந்துடும்ன்ற அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா அஸ்டானிஷ்ட், இங்கிலீஷ்ல சொல்லுது அஸ்டானிஷ்ட், விசுவாசத்தை பார்த்து அஸ்டானிஷ் ஆயிட்டாராம். தமிழ்ல என்ன சொல்லுது? ஆச்சரியப்பட்டாராம். இஸ்ரவேல்ல யாருக்கிட்டையும் அந்த விசுவாசம் இல்லை. இன்னைக்கு விசுவாச திருசபையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கா? இன்னைக்கு எதுவுமே சூழ்நிலை நடக்கிற மாதிரி இல்லை, எதுவுமே ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நீங்க இப்படியாப்பட்ட விசுவாசம், அப்பா நீங்க இன்னைக்கு வார்த்தை கொடுத்துட்டீங்களப்பா, அந்த வார்த்தையிலேயே அப்ப அந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்ய என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும்னு வேற எங்கேயுமே பேசாம வார்த்தையை மட்டும் இந்த மாசம் முழுவதும் அடுத்த மாசம் முழுவதும் வார்த்தையை மட்டும் பேசி பாருங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னவா மாறும்? விசுவாசிக்க ஆரம்பிச்சதும் அது என்னவா மாறுது? வல்லமையுள்ள வார்த்தையா மாறுது. அது விசுவாசிக்காட்டி ஜஸ்ட் a newspaper. It's a newspaper. நியூஸ்பேப்பருக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுல ஜீவன் இருக்கா? எத்தனையோ பொய்கள் தான் இருக்கு, அதுல ஜீவன் இருக்கா? ஆனா இது ஒரு புக் இல்ல, ஒரு கதை புக் இல்ல, ஜீவனுள்ள வார்த்தை நிறைஞ்சது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை என் வாழ்க்கையில வல்லமையா செயல்படணும்னா நான் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். ப்ரொபோசலே இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்கும். முட்டையே இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கும். ஹல்லேலூயா. வேற எந்த சான்ஸே என் வாழ்க்கையா அது எப்படி மாறும்?
நடக்கும் நடக்கும். கோணலானவைகளை செவ்வையா மாற்றுகிற தேவன் என் தேவன். அறிக்கை செய்ய ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இன்னுமே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கலாம். ஆனா இன்றைய தினத்துல தேவன் தீர்க்கமா நம்மகிட்ட சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், அவன் காத்திருப்பான், அவன் கர்த்தர் சமூகத்துல காத்திருப்பான். நடக்கும்பா, நீங்க சொல்லிட்டீங்களே, நான் காத்திருக்கிறேன்ப்பா. எனக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியங்களை செய்வேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை நான் விடவே இல்லையே. ஒரு நாளும் நான் பயப்படுகிற சூழ்நிலைகள் எத்தனையோ என் வாழ்க்கையில வந்த போதும், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய தினத்துல கூட கர்த்தர் செய்யற காரியங்களை யோசிக்கும் போது வியப்பா இருக்கு. ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு வசனத்தை கொடுத்துருப்பாருல்ல, ஒரு வசனத்தை கொடுத்துருப்பார்ல, அந்த வசனத்தை வச்சு கீப் கன்ஃபெஸிங், கீப் ஸ்பீக்கிங் தட் வேர்ட். நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டார், நெகட்டிவா. வாசிப்போமா? மார்க் 6:6. அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு, அவ்விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில எனக்கு அவ்விசுவாசம் இருக்கு, இது நடக்காதுன்னு எங்கெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கணும், இன்னைக்கு தேவன் அங்க விசுவாசத்தை கொண்டு வர விரும்புறார். தேவனோட வார்த்தை அங்க வல்லமையா என் வாழ்க்கையில செயல்பட விரும்புது. ஹல்லேலூயா. டயர்டா இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருமே டயர்டா இல்லை. ஓகே, ஹல்லேலூயா. எனக்கு அம்மாக்கள் எல்லாம் அப்படி கூர்ந்து கவனிக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா எல்லாருக்கும் புரியணும். தேவனோட வார்த்தையை புரிஞ்சிட்டா அதை நம்ம கையாளுகிற விதமே வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. என்னோட விசுவாசம் அந்த ஜீவனுள்ள வார்த்தையில வரும்போது அது வல்லமையுள்ள வார்த்தையை என் வாழ்க்கையில அசைவாட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தை அப்படியே பற்றுக்கங்க. இப்போ நான் சொன்னல, இந்த வார்த்தை ஒருவேளை தேவன் உங்களிடத்துல பேசினார்னா, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன், தேவன் இன்றைய தினத்துல உங்ககிட்ட பேசினா அதை ரிசீவ் இட். தேவன் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? ஃபர்ஸ்ட் 2 காரியம் முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:11. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஒரு வல்லமையான ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்த வசனம் இது. இந்த வசனத்துல தரித்திரம் வழிபோக்கனை போல வரும்னு சொல்லல. யாரோட தரித்திரம்? உன் தரித்திரம், உன்னோட கிரியைக்கு தக்க தரித்திரம் உன் வாழ்க்கையில நியமிக்கப்பட்டிருக்கு. நம்ம உட்கார்ந்துருவோம், என்ன விதைக்கிறோமோ அதோட அறுவடையை நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். நிறைய கொஞ்சம் கை கட்டி தூங்கிக்கலாம், கொஞ்சம் தூங்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் வறுமை வீடை தட்டி வருமா. ஸோ அந்த சீட் டைம்ல, நம்ம அறுவடை டைம்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. விதைக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில அறுவடையை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப பசங்களை நம்ம பார்க்குறோம், அந்த காலத்தே பயிர் செய், அந்த காலத்துல அவங்க காரியங்களை செய்யாதனால இன்னைக்கு நிறைய பேர் 50 வயசு 60 வயசு ஆகும்போது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் காட் கிட்ட ப்ரே பண்ணது ஒரே ஒரு காரியம், எனக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்தா அந்த பிள்ளைங்களை நான் பராமரிக்கணும். நான் என்னோட ஜாபோ என்னோட வேற எந்த காரியமும் எனக்கு 40 இயர்ஸ்க்குள்ள என் வாழ்க்கையில நான் செட்டில்டா இருக்கணும். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கர்த்தரோட காரியங்களை மட்டும் தான் பார்க்கணும். அதாவது அதுக்கு முன்னாடியே ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைச்சிட்டார். ஆனால் நான் ப்ரே பண்ணது 40 இயர்ஸ்க்குள்ள a person should be settled. அதுக்கப்புறம் நீ ஓடக்கூடாது, வேற உலக பிரகார காரியத்துக்கெல்லாம் ஓடவே கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம தேவனுக்கென்று அதை அப்படியே டெடிகேட் பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மனுஷன் பேர் ராபர்ட் ஹாண்டர்சன். அவர் சொன்னா, அவருக்கு இந்த வார்த்தை அவரோட வாழ்க்கையில புட்டமிட்டுச்சான், வறுமையின். அப்படி இன்னைக்கு நான் பார்க்குற சபைகள்ல என்னன்னா ஒரு வறுமையின் ஆவி. எங்க கேட்டாலும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், மாச கடைசி, பணம் இல்லை, இப்படி எல்லாம் தேவன் நம்ம இருக்கிறது விரும்பல. உன் வறுமை, நீ என்ன செய்த, உன் வறுமை, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை என்னவா இருக்குமா?
உன் தரித்திரம். அப்ப அவர்கிட்ட கர்த்தர் உனக்கு நீ செய்த காரியங்களுக்கு பதிலா நீ இந்த வாழ்க்கையில ஒரு வறுமையை நீ சந்திச்சிட்டு இருக்க, நீ இந்த வார்த்தையில இருக்கிற ஜீவனை நீ பற்றி கொண்டு இந்த வறுமையில இருந்து நீ வெளியே வரணும்னா நீயோட தேவனோட அந்த கோர்ட் ரூம்ல போய் இந்த கேஸை நீ வாதாடணும். இந்த கேஸை நீ வாதாடணும். ஏசப்பா சிலுவையில உன் வறுமைக்கு தான் மறிச்சாரு, ஏன் உன்னோட வறுமை உன் வாழ்க்கை இப்படி தாக்கிட்டு இருக்கு, நீ போய் இந்த கேஸை கோர்ட் ரூமுக்கு எடுத்துட்டு போன்னு நேவிகேட்டிங் த கோர்ட் ரூம் ஆஃப் காட் அப்படின்னு அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுல அவர் ஒரு கேஸ் கூட அவர் ஜெயிக்காம இருந்தது இல்லையா. அவர் எந்தெல்லாம் கேஸ் தேவனிடத்துல எடுத்துட்டு போனாரோ அத்தனை கேஸ் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரு, வார்த்தையில உயிர் இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டாரு, அதுல நான் விசுவாசிச்சா வல்லமை வரும்னு புரிஞ்சுட்டாரு, கொடுத்த வார்த்தையை எடுத்தாரு, அதை ஆராய்ச்சி செய்து அவர் தேவனிடத்துல இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வல்லமையான ஊழியக்காரரா, அதாவது பண பற்றாக்குறை இல்லாத ஒரு ஊழியமா அந்த ஊழியம் எழும்பிச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் அதுக்கு மருந்து வார்த்தை தான். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்காக நீங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போனாலும் இதுக்கு ஈடாகாது. அதுக்கு இதில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் வாசிச்சா வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்குற தேவனா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃபேமிலி ஒன்று போனால் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கான மணியை செலவு பண்ணுறாங்க. வார்த்தையை வாசிங்கன்னா 5 நிமிஷம் கூட இல்லை வார்த்தையை வாசிக்க. வார்த்தையை யாரோட தியானத்தையோ கேட்க முடியுது, ஆனால் உட்கார்ந்து வசனத்தை வாசிக்க முடியல, வசனத்தை கேட்க முடியல. அதனால எத்தனையோ லட்சங்கள் அவங்க பெஸ்ட் சைக்கலாஜிக்கல் ஜீவனுள்ள புத்தகம், பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஜீவனுள்ள புத்தகம், எதுனாலும் பெஸ்ட் ஃபார்மசி எங்க இருக்கு? நம்ம எல்லாம் தலைவலி வந்தா எங்க ஓடுறோம்? சால்வின். இன்னைக்கு நம்ம வீட்டிலலாம் இருக்கிற ஸ்டாக் மட்டும் பாருங்களே, நான் எந்த சேர்த்து தான் சொல்றேன். சால்வின், மெட்டாசின், பேராசிட்டமால், அடுத்தது வேற ஏதாவது புதுசா சிட்ரஸினா லிவோசிட்ரஸின், இதெல்லாம். ஆனால் பெஸ்ட் ஃபார்மசி எங்கே இருக்குது தெரியுங்களா? வார்த்தையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய ஊழியக்காரர்கள் தேவனோட வார்த்தையை வாசிக்கிற ஊழியக்காரர்கள் இல்லை, தியானிக்கிற ஊழியக்காரரோட வாழ்க்கையில் ஃபீவரே பார்த்ததில்லை. நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், அப்படி ஒரு கிருபை எங்கள் சபைக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா. ஃபீவரே கோல்டெல்லாம் வந்ததில்லை, அந்த ஃபேஸில் க்ளோரி இருந்துகிட்டே இருக்கும். வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிற ஜனங்க. தாவீது கிட்ட எங்கே இருந்தது? அவர் வசனத்தை வாசிச்சுட்டா இருந்தாரு, வசனத்தை தியானிச்சுட்டு he was meditating on the word of God day and night. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் எல்லா பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இந்த வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அடுத்தது வார்த்தையில என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. வார்த்தையில வல்லமை எப்ப வரும்? வெரி குட். நான் விசுவாசிக்கும் போது தான் இந்த வார்த்தையில வல்லமை வரும். அதே மாதிரி இன்னொரு ஊழியக்காரர், அவர் ஒரு வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லவங்களோட சொத்து யாருக்கு வருமா? பிள்ளைங்களுக்கு. ஆனா தவறா சேர்த்து வச்ச சொத்து, அப்படி தவறா ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்காரு, அப்படியே லெமன் கார்டன்ஸா வச்சிருக்காரு, அப்படியே கோடி கோடியா லேண்டை வாங்கி போட்டிருக்காங்க. ஆனா தவறா அவங்க மனைவியே சொல்றாங்க, தவறான வழியில அதை சேகரிச்சாரு என் ஹஸ்பண்ட், அதுல இருந்து எங்க வாழ்க்கை, அவர் செத்தே போயிட்டார், மனுஷன் செத்தே போயிட்டாரு, என்னென்னமோ பிளான்ஸ் வச்சிருந்தாரு. அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? நீதிமான் யாரு? நமக்கு தான். அவருக்கு அந்த வெளிப்பாடு வந்துருந்துச்சு, நமக்கு தான் சொன்னவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஆசீர்வாதம். அந்த வெளிப்பாடு அந்த ஊழியக்காரருக்கு வந்திருந்தனால அவர் யாரை பார்த்தாலும் ஜெபிப்பாராம். இவங்களுக்கு $250,000 million கொடுங்கப்பா, அதாவது $250,000 கொடுங்கப்பான்னு யாரை பார்த்தாலும் ஜெபிப்பாராம். 10 நாள்ல எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு $250 வந்துச்சுங்க ஐயா. விசுவாசம், ஜீவனுள்ள வார்த்தை எப்ப வல்லமை பெறுதுன்னா எல்லாருக்கும் ஜெபிச்சிருப்பாங்க, ஆனா யார் அதை விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற கிருபையை கிடைச்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணலாம். நல்லவர்களோட சொத்து யாருக்கு? ஆனா துன்மார்கனோட சொத்தோ யாருக்கு? உங்க பேரை போட்டு நான் தான் அந்த நீதிமான். ஹல்லேலூயா. முதல் தேவனோட வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை. நான் விசுவாசிக்கும் போது அந்த வல்லமை வரும்போது நான் பதறவே மாட்டேன், நான் தேவனோட மகிமையை என் வாழ்க்கையில காண்பேன். ரெண்டாவது என்னன்னா, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். ஹல்லேலூயா. தமிழ் வெர்ஷன். இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன சொல்லுது? இட் இஸ் ஷார்ப்பர் தென் எனி 2-mouthed sword.
புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. கிரேக்கத்தில் அந்த மவுத்தும் ஸ்வோர்டும் சினானிமஸாக இருக்கும். எங்கெல்லாம் மவுத் போட்டிருக்கோ, எங்கெல்லாம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஸ்வோர்டுன்னு போட்டிருக்கோ, அங்கெல்லாம் என்ன வருமா? மவுத்துன்னு வருமா. ஒரு அஸ்டானிஷிங் திங் என்ன தெரியுங்களா? 424 முறை மவுத் கிங் ஜேம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கு. அதே 424 முறை ஸ்வோர்டும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ மவுத்துக்கும் ஸ்வோர்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது பட்டயம் தான். எப்படியாப்பட்ட பட்டயமா? இருபுறம் கருக்குள்ளது, இருபுறமும் வாயுள்ள பட்டயமா. ரெண்டு, அந்த பட்டயத்தில் என்ன இருக்குமா? 2 வாய். ஓகே, பட்டயம். இந்த மாதிரி பட்டயத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. இந்த பட்டயத்தை பாருங்களேன். 2 புறமும் என்ன இருக்கு? ஒரு வாழை மரத்தை வெட்டணும்னா ஒரு சைடு இருந்தா போதும். ஒரு ஆலமரத்தை வெட்டணும்னா ஒரு சைடு கூர்மை போயிடுச்சுன்னா இன்னொரு சைடு தேவைப்படும். கர்த்தரோட வார்த்தை, இதை கூர்ந்து கவனிக்க. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அது என்ன பண்ணுமா? ஆத்மாவையும் ஆவியும், அதுவும் நம்ம பார்க்கக்கூடாத காரியங்களையும் வெட்டுமா, நம்ம பார்க்குற காரியங்களையும் வெட்டுமா. ஹல்லேலூயா. என்ன பண்ணுமா? த இன்விசிபிள்குள்ளேயும் அதால் மூவ் பண்ண முடியும், விசிபிள்குள்ளேயும் அதால் மூவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இப்போ அதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இப்போ தேவனோட வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாரு? நீதிமானுக்கு என்ன? துன்மார்கனோட சொத்தெல்லாம் நீதிமானுக்கு வந்துருச்சு. அது யாரு பேசிட்டாங்க? தேவன் பேசிட்டாரு. என் வாழ்க்கையில சூழ்நிலை வரும்போது தேவன் சொல்லியிருக்காருல, நான் பேசணும். அதை தேவன் பேசிட்டாரு. தேவன் பேசிட்டாரு. கண்டிப்பா என்னது? நிச்சயமா தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இது சொல்லுச்சுன்னா உண்மையா என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? அப்ப தேவன் சொல்றாரு துன்மார்கனோட சொத்து நீதிமானுக்கு அப்படின்னு தேவன் சொல்லிட்டாருன்னா அது நடக்குமா? இப்ப நான் அதை பேச ஆரம்பிக்கணும். அப்பா உங்களோட வார்த்தை சொல்லுதே, உங்களோட வார்த்தை சொல்லுதே. அந்த கோர்ட் ரூமுக்கு தேவனோட வார்த்தையை கொண்டு போய், அப்பா உங்களோட வார்த்தை சொல்லுதேப்பா, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா. நான் வார்த்தையை கொண்டு போகும்போது அந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில் என் ஆவியையும் என் ஆத்மாவையும் என் ஊனையும் என் எலும்புகளையும், அதாவது போன் அந்த மேரோ எங்கே மீட் பண்ணுதோ அங்கெல்லாம் வார்த்தை பெனிட்ரேட் ஊடுருவுமா நம்மளோட கர்த்தரோட வார்த்தை. ஹல்லேலூயா. வாசிப்போம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. யாரு வாயிலிருந்து இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது? தேவனுடைய வாயில என்ன வச்சிருக்காரா? பட்டயம் வச்சிருக்காரா. அப்ப தேவனோட பிள்ளைகளால நம்ம என்ன வச்சிருக்கணும்? பட்டயத்தை நம்ம வாயில வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. பட்டயத்தை கையிலையும் வச்சிருக்கணும், வாயிலையும் வச்சிருக்கணும். கையில பட்டயத்தை வச்சிருக்கிறவங்க தூக்குங்க பார்க்கலாம். சங்கீதம் 149:8. அப்படியே தூக்கிட்டே நீங்க பாருங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அப்படி வாயையும் கையையும் காட்டுங்க பார்க்கலாம். அந்த லாஸ்ட் ரோல இருக்கிற பீப்பிள் எல்லாம் வா, அந்த பாருங்க, அந்த வார்த்தையை தூக்கும் போதே ஒரு சிரிப்பு. அந்த வாயில பாருங்க என்ன ஒரு சிரிப்பு. அந்த வாயில என்ன இருக்கான்? கர்த்தரை துதிக்கிற துதியும் கையில. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இது கையில மட்டும் இருந்தது போதுமா, வாயிலையும் கொண்டு வாமா. ஹல்லேலூயா. கையில வச்சிருக்கோம், தலகாணி கடியில வச்சிருக்கோம், புக் ஷெல்ஃப்ல வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு? அந்த இருபுறம் பட்டயம் என்ன எங்க இருக்கணுமா? என் வாயில வரணும். ஏன்னா தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, அது இரு வாய்கள் உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அதை சொல்லும், நம்மளோட வார்த்தை அதை மறுபடியும் சொல்லும் போது அப்படியே அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க விசுவாசிக்கல? It will even penetrate to the very core of the being where soul and the spirit, bone and the marrow meet. ஏசாயா 49:2 வாசிப்போம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரா தூணியிலே மூடி வைத்தார். என்னோட வாய் எப்படியாப்பட்ட வாயா? கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர்மா. என்னோட வாய் எப்படி இருக்கு? எங்கெல்லாம் கூர்மையா இருக்கு?
என் கணவரை ஹேண்டில் பண்ணும்போது கூர்மையா இருக்கு, என் பிள்ளைங்களை திட்டும்போது கூர்மையா இருக்கு, அங்கெல்லாம் தேவன் சொல்லலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய பட்டயம், என்னோட ஆவிக்குரிய பட்டயம், ஜீவனுள்ள வார்த்தைய உன்னோட நாவல நீ வைத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு வாய் பார்த்தோம்ல. தேவனோட வாயில என்ன வைத்திருந்தாரா? நம்மளோட வாயில என்ன இருக்கணும்? இருக்கா? இருக்கா? இன்னைக்கு எங்கெங்கேயோ நம்ம எதையோ தேடி போகிறோம். இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ நம்ம வாழ்க்கையில் வரணும்னா, இன்னைக்கு இந்த கன்க்ளூஷன் செஷனில் தேவன் சொல்கிறாரு, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை, அந்த கூர்மையான வார்த்தை எங்கே இருக்கணுமா? என்னோட வாயில் இருக்கணுமா? ஹல்லேலூயா. இப்போ நான் கடைசியாக அந்த மெமரி வேர்ஸ் எல்லாரையும் கேட்பேன். நீங்கள் எல்லாரும் ஹீப்ரூஸ் 4:12 நீங்கள் சொல்லணும். நம்ம ஈஸியாக கற்றுட்டோம்ல. ரெண்டு காரியமா. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ரெண்டு, இன்னொன்னு சொன்ன இருபுறமும் வாய் உள்ள, இருபுறமும் வாய். ஒன்று தேவன் பேசும் அதே வார்த்தைய, எனக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சா? வந்துருச்சு. அதை நான் என்ன பண்ணும்? பேசணும். அது இங்க இருக்கிற வார்த்தை இங்க போய் நான் அதை பேச ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில வல்லமை நடக்கும். ஹல்லேலூயா. ஓகே, அது நடந்துச்சா? உண்மையா எசேக்கியேல் 37 நம்ம யாருமே மறக்க முடியாத, எல்லாம் விரும்புகிற ஒரு அதிகாரம் எசேக்கியேல் 37:7. எசேக்கியேல் 37:7, 9, 10 ஒன்றொன்றா வாசிப்போம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். தேவன் என்ன சொன்னாரு? நீ பேசு, நீ பேசு, நான் சொல்றத நீ பேசு. அப்ப தேவன் உங்ககிட்ட வார்த்தை சொல்லிட்டாரு. இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை நீ பேசு, நீ பேசு. ஓகே, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நான் பேச பேசதான் இரைச்சல் உண்டாகும். நான் மௌனமா வசனத்தை அப்படியே வச்சுட்டு தான் என் வாழ்க்கையில இரைச்சல் உண்டாகாது. பேச 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 இரைச்சல் உண்டானது. இதோ அசை உண்டாகி அசை, ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. ஆமென். உங்க மிரக்கிள்ல ஒரு மூவ்மெண்ட் வேணும்னா நான் வார்த்தைய பேசினாதான் அது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துட்டார்ல அந்த வசனத்தை, அதை நம்ம பயப்படாம அந்த வசனத்தை பிடிச்சிட்டு பேசிட்டே இருக்கணும். சில பேர் சொல்றாங்க, நான் பைபிளை நிறைய முறை படிச்சுட்டேன், இன்னைக்கு என்ன வாசிச்சீங்க? வாசிச்சேன், ஆனா என்ன வாசிச்சேன்னு தெரியல. நோ யூஸ். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு வசனம் வாசிச்சாலும் ஐ பிலீவ் இன் தட். மேபி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஐ ரெஸ்பெக்ட் இட். நான் பிலீவ் பண்றது, ஒரு வசனம் வாசிச்சாலும் அதை தியானிக்கலாம், ஒரே வசனம் தான் இப்ப நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த வசனத்தை குறித்து வேற வசனங்கள் என்னெல்லாம் சொல்லுது, எங்கெல்லாம் இருபுறம் பட்டயம் இருந்தது, கர்த்தரோட வாயில இருந்தது, நம்மளோட வார்த்தையில இருந்தது. தேவன் ஜீவனுள்ள தேவன், வார்த்தையும் ஜீவன் உள்ளது. அதை குறித்து ஆராய்ந்து 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 அது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த வேதத்தை தியானிக்க தான் அநேக மறைபொருளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். 10 முறை வாசிக்கிறது மேட்டர் இல்லை. என்ன கத்துக்கிட்ட தேவன் அதுல இருந்து, என்ன இடைப்பட்டார் என் வாழ்க்கையில், என்ன பேசினார் தேவன். ஒரு வசனமா இருந்தாலும் 30 நாளுக்கு 1 வாசிச்சா கூட 30 வசனங்கள் நம்ம தியானிச்சிருப்போம். ஒரு நாள் ஒரு வசனம் வாசிச்சாலும் அதை தியானிக்க கற்றுப்போம், அசைப்போட கற்றுப்போம், அதை பேச கற்றுப்போம். அது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்போது அவர் கொடுத்த ஒரு வார்த்தையும் அந்த தேசத்துல நிறைவேறும் போது, அப்பா, இந்த விசுவாசம் அப்படியே நமக்கு பல மடங்கு உயருது. ஹல்லேலூயா. ஸோ எதுவுமே தேவனுக்கு கஷ்டமான காரியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சது? ஹல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவங்க ஒரு ஹல்லேலூயா. ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, எசேக்கியேலை பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? கட்டளை கொடுத்தாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைச்ச மாத்திரத்துல இரைச்சல் உண்டானது, அசைவு உண்டானது. நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? வார்த்தையை பேசுங்க. தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் ஒரு வசனமா இருந்தாலும் 1 மாசம் அது தியானிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதியாகமம் 1:1 நான் 4 வருஷமா தியானிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு வசனத்தை நம்ம ஒரு நாள் ஒரு வசனத்தை தியானிச்சாலும் வசனத்தை தியானிக்க போறோம். இப்ப கர்த்தர் இந்த வசன திருவிழால நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காரு? வசனத்தை வாசிக்கிறதுல இருந்து நீ அடுத்த கட்டத்துக்கு போமா. இன்னைக்கு தேவன் என்ன பேசிட்டு இருக்காரு? நீ ஒரு டைமென்ஷன்ல இருந்து நெக்ஸ்ட் டைமென்ஷன் போகும்போது நான் உன் வாழ்க்கையை உயர்த்த விரும்புறேன். ஹல்லேலூயா. God wants to build our lives. ஹல்லேலூயா. எது நடக்கலையோ நிச்சயமா நடக்கும். I challenge you church. ஹல்லேலூயா. அடுத்தது 9:37. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே,
நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவர் அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தரே சொல்லி முடிச்சிருக்கலாமே. ஆனா கர்த்தரோட வார்த்தையோட சுபாவம் என்னன்னா, அவரு பேசிடுவாரு, நம்மளும் பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆவியை நோக்கி நீ பேசு, நீ பேசு, நான் கட்டளையிட்ட வார்த்தையை நீ பேசு. பேசின வார்த்தையில என்ன நடந்தது? எனக்கு கற்பிக்க. எசேக்கியேலுக்கு தேவன் என்ன கற்பித்தார்? நான் பேசுற வார்த்தையை நீயும் பேசு. நான் பேசுற வார்த்தையை நீயும் பேசும்போது தான் அந்த இரைச்சல் உண்டாகி ஒரு பெரிய சேனையே எழும்பிச்சா. வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு தேவன் நமக்கு கற்பிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணணுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நான் என்ன பண்ணணுமா? நான் தீர்க்க தரிசனமும் நான் பேசணுமா? என் வாழ்க்கையிலேயே தீர்க்க தரிசனமும். நம்ம வேற தீர்க்கதரிசி கிட்ட போக அவசியமே இல்லை. தேவன் சொல்றா, நீ பேசுமா, உன் வாழ்க்கையை பார்த்து நீ பேசுமா. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய. So if your miracle should be deeply rooted, you want to see your miracle move, what you should do is you should speak the word of God. அததான் கர்த்தர் கட்டளையா கொடுக்கிறார், கற்பிச்சும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So today இன்னைக்கு எடுக்க போறோம் தேவன் கொடுத்த அந்த வார்த்தை. இப்ப நம்ம இந்த சபையிலேயே அதை நம்ம அறிக்கை செய்ய போறோம். தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில உரைக்க போறோம். தேவன் அப்படியே அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எது நடக்கல, எது முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையை எடுப்போம். இன்னைக்கு எது சாத்தியமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை எடுப்போம். தேவன் அதை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், இட் இன்டர்பிரேட்ஸ். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கடைசி ஒரே வசனத்தோட கடைசி பகுதி. முதல் பகுதி என்னது? வல்லமை, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. ரெண்டாவது, இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை, இருபுறமும் வாயுள்ள வார்த்தை. நானும் பேசணும், கர்த்தரும் பேசணும். அப்பதான் என் வாழ்க்கையில அந்த காரியம் நிறைவேறும். அடுத்தது, ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக. ஃபார் எக்ஸாம்பிள், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் என் ஆவி என்ன ஆயிருக்கு? கலங்கி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பர்சன் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்டது பண்ணிட்டாங்க, என் ஆவி வந்து அப்படியே கலங்கி நிற்குது. அப்படியே ஆவியில் ஒரு பயங்கரமான கலக்கம். இப்போ திடீர்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. ஒரு வசனம் தேவனிடத்துல இருந்து வர அந்த வசனம், அந்த பட்டயம் என்ன பண்ணும்? என் ஆவியும் என் ஆத்மாவையும் அப்படியே பிரிக்கும் பாருங்க. அந்த அந்த ஆவியில் இருக்கிற கலக்கம் அப்படியே என்னை விட்டு போய் ஒரு சமாதானத்தினால என்னை நிரப்பும் பாருங்க. அதுதான் பட்டயத்தோட வல்லமை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எப்போ நான் சோர்ந்து போறேன்னா, ஒரு 10 நிமிஷம் அக்னி பாஷையை பேச ஆரம்பிச்சிருவேன். பேச 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 வார்த்தை அப்படியே நம்ம தான் நம்ம ஜீவ தண்ணீரே அதெல்லாம் பாடுறோம்ல. ஊற்று எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு ஊற்று. அந்த ஊற்று அப்படியே நம்ம அக்னி பாஷையில பேச 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 அப்படியே தேவனோட வார்த்தை வரும் பாருங்க. அந்த ஆவியில் இருக்கிற அப்படியே கலக்கெல்லாம் அப்படியே அமர்ந்து ஒரு சமாதானம், ஒரு ஷாலோம் நம்ம வாழ்க்கையில வரும் பாருங்க. எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் அந்த ஷாலோமை வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தினத்துல தேவன் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார், நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்னைக்கு என் கலங்க பண்ணுகிற எல்லா காரியத்துக்கும் நேரா ஒரு வார்த்தை தேவன். எங்க இருந்து கலக்கம் வரும் பாருங்க? தாட்ஸ். அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நம்மளோட அறிவு, அதாவது புலன் அறிவு எங்க இருந்து வரும்? நம்ம பார்க்கறதுல இருந்து ஒரு காரியத்தை கத்துப்போம், தொடுறதுல இருந்து ஒரு காரியத்தை கேட்போம், கேட்கறதுல இருந்து ஒரு காரியத்தை கேட்போம். நம்ம படிப்புல இருந்து சில காரியங்கள் வரும், நான் சுவாசிக்கிறதுல இருந்து சில காரியங்கள் வரும், என் பேச்சுல இருந்து சில வார்த்தைகள். இதெல்லாம் சேர்த்து என்னோட அறிவா எங்க இருக்கு? இங்க இருக்கு. தேவன் சொல்றாரு, உன் மூல அறிவுல நீ வேலை செஞ்சா மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் மாம். ஹல்லேலூயா. அப்ப மாம்சத்துல நம்ம யோசிக்கிறது என்னத்தை கொண்டு வரும்? லாஜிக்கலி இப்படி இருந்தா இப்படிதான், லாஜிக்கல் திங்கிங். அதாவது ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர், சயின்ஸ் ஸ்டூடெண்ட், செரிப்ரம், செரிபெல்லம், மெஜுலா, ஒப்லங்கேட்டா எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். லாஜிக்கல் திங்கிங். நிறைய நேரத்தில் எனக்கு எப்போ லாஜிக்கல் திங்கிங் வரும் தெரியுங்களா? இந்த டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் கொடுக்கும்போது அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படியே வரும். 10 ரூபாய் கொடுக்கும்போது கஷ்டமா இருக்காது, 100 ரூபாய் கொடுக்கும்போது கூட கஷ்டமா இருக்காது. ஆனால் நம்மளோட வருமானம் 1 லட்சமா மாதிரி 10,000 கொடுப்போம் பாருங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரா கர்த்தர்? அங்கே என்ன அந்த லாஜிக்கல் திங்கிங், ஐயோ இதை நான் இங்கே கொடுத்தா என்னோட இந்த பில்ஸை கட்ட முடியாது, அந்த பில்ஸை கட்ட முடியாது, அந்த பில்ஸை கட்ட. லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங்.
மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும், ஆனா ஜீவனோட சிந்தை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சமாதானமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, மாம்சத்துல நிறைய போராடுறோம், கர்த்தர் சும்மா இருக்காரு. ஆனா நம்ம சும்மா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு யுத்தத்தை செய்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இந்த அறிவு, இந்த மாம்ச அறிவு எங்க இருந்து வருது? ஐயோ இது பண்ணா இதுக்கு நமக்கு தேவை பத்தாது, இது கொடுத்தா இது ஆயிரும். மாம்சம் மாம்சம் கால்குலேஷன் கால்குலேஷன் கால்குலேஷன். சில பேர் கால்குலேஷன் பண்ணி பண்ணி அவங்க வாழ்க்கையிலேயே கால்குலேட், மேனேஜ்மெண்ட்லேயே டேர்ம் இருக்கு, நானும் கற்றுக் கொடுத்துருக்கேன், டேக் அ கால்குலேட்டட் ரிஸ்க்னெல்லாம். இதெல்லாம் என்ன மாம்ச அறிவு தானே, மாம்ச அறிவு. ஆனா இங்க பாருங்க, ஒரு அறிவு இருக்கு, அது வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ். அது எங்க இருக்கு தெரியுமா? இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, எல்லாம் இங்க இருக்கு. இங்க இருக்கிறது இங்க வந்து இங்க வந்து இங்க வந்துட்டா வாழ்க்கையே விசேஷமா மாறிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆக்ஷன் மட்டும் காட்டின எத்தனை பேர் நான் அதை வேர்பலைஸ் பண்ண முடியும்? மற்ற அறிவெல்லாம் எங்க இருந்து வரும்? கண்ணில் இருந்து, மூக்கில் இருந்து, வாயிலிருந்து, காதுல இருந்து, நான் படித்த காரியங்கள் இருந்து, நான் பார்க்குற காரியங்கள் இருந்து, எல்லாம் மூல அறிவு. இது என்னது? மாம்ச சிந்தை. அது எதுக்கு நேரம் என்ன நடத்தும்? மரணத்துக்கு நேரம். என் வாழ்க்கையில் ஜெயமே இருக்காது, எதுனாலும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர், பற்றாக்குறை பற்றாக்குறை பற்றாக்குறை, சந்தோஷம் இல்லை, இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆவியின் சிந்தையோ, அந்த கர்த்தர் வெளிப்படுத்துறார்ல, நீ கீழ்ப்படிமா, என்னை வந்து தேவன் துபாயிலிருந்து நீ இப்போ இந்தியாவுக்கு போ, உன்னோட ஊழியம் இந்தியா. இந்த அதான் நான் சொல்றேன், இந்த ஊரை நான் மேப்பில் கூட பார்த்ததில்லை. எப்போ நம்ம சின்ன வயசுலலாம் மூவிஸ் பார்க்கும்போது வேலூர் ஜெயில் அப்படி சொல்லுவாங்களா, அந்த ஜெயில் மட்டும்தான். சிஎம்சி ஹாஸ்பிட்டலெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இது வேர்ல்டில் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த இடத்துல கர்த்தர் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங். வேலூர் வார்த்தை கொடுத்தாரு தேவன், ஃபேத் அண்ட் ஒபீடியன்ஸ் சக்ஸஸ். ஃபேத்து என்னோட பொண்ணு எப்பவுமே சொல்வா, நீங்கள் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்திருந்தா மாமா நான் எவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அது போட்டிருக்கலாம், இப்படி வாழ்ந்துருக்கலாம், அப்படி வாழ்ந்துருக்கலாம், என்னென்னமோ அவள் சொல்வா. அப்போ நான் சொல்வேன், அப்போ நீ இருந்திருக்க மாட்டேன் ஃபேத்தில். நான் அங்கே இருந்திருந்தா என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை பார்த்துருக்க முடியாதே, என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருந்திருக்கும், நான் ஆசீர்வாதத்தை பார்த்துருக்க முடியாதே. நீ இருந்தே இருக்க மாட்டியம்மா. நான் இங்க வந்ததுனால தானே முட்டை இல்லாத கர்ப்பத்துல கூட கர்த்தர் பேபியை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒரு வாரிசே இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு மகனை தேவன் கொடுக்கலையா? ஸோ அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னால் சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கும் 90% நான் உங்களுக்கு சொன்னேன்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் வித்தியாச விதத்துல, இந்த கண்ணீர் சந்தோஷத்தின் கண்ணீர். ஹல்லேலூயா. அந்த தேவனால கூடாத காரியம். அதே போல உங்க ஒருத்தரையும் தேவன் அழைச்சிருக்கார். நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க இருந்தோம், எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தோம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலிருந்து, miry clay-ல இருந்து என்னை பிக் பண்ணி, he put me on the rock to stay. ஒரு நல்ல சாங் இருக்கு, he picked me up from the miry clay and put me from the rock to stay. எந்த டிச்சான வாழ்க்கையிலிருந்து என்னை எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் அழைத்து அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தாரு, என்னை அழைச்சி இன்றைக்கு வரைக்கும் அற்புதம் செய்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன், பெரிய தேவன். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அசைய முடியாத காரியம் எல்லாம் எங்க இருந்து நமக்கு அசைய போகுது? இந்த வார்த்தையை இங்க சுமக்கிறது மட்டும் இல்ல, இங்க சுமக்கிறது மட்டும் இல்ல, ஏன்னா அறிக்கை செய்ய 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 என் வாழ்க்கையில ஒரு விசேஷித்த காரியம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஓகே, ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரா? காயினோட காணிக்கையை கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரா? ஏன் வை? ரெண்டு பேருமே தானே பெஸ்ட்டை கொடுத்தாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தா காயினோட அந்த பழங்கள்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கே. ஆனால் கர்த்தர் காயினோடத அங்கீகரிக்கலையே. அவர் ஆபேலோட காணிக்கை தானே. ஏன்னா காயினுக்கு என்னது? புலனறிவு, சென்ஸ், மாம்ச சிந்தை. என்னோட அறுவடையில முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிறேன், நான் சம்பாரிச்ச சேலரியில ஃபர்ஸ்ட் நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். நான் ஆபேல் அப்படி இல்லை, நீங்க கொடுத்ததுப்பா, நீங்க கொடுத்ததுப்பா, வெளிப்பாடு நிறைஞ்ச சிந்தை, நீங்க கொடுத்ததுப்பா, அதுல நான் கொடுக்கிறேன்ப்பா, நீங்க கொடுத்ததுப்பா. அது மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கடைசியா எப்ப பேசினார்? கடைசியா தேவன் எப்ப பேசினார்? அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட எப்ப பேசினார்? ஃபர்ஸ்ட் அவங்க அதை புசிச்சிடுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது? வாசிப்போம், ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும்
வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணியா இருந்தும் அவங்க வெட்கப்படலை. அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய எப்படி இருந்ததுன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த ஆர்டர்ல தான் கர்த்தர் படைச்சாரு. எங்க ஆதியாகமம் 2:25 அவங்க எந்த ஃபார்ம்ல இருக்காங்க? நிர்வாணிகளா இருந்தும். ஆதியாகமம் 3:7 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்க என்ன நடக்குது? எந்த ஆவிக்குரிய கண்கள் சாத்தப்படுது, மாம்சத்துக்குரிய கண்கள் திறக்கப்படுது. மாம்சத்துக்குரிய காரியம் வந்தது, அவங்க வாழ்க்கையில என்ன ஆனது? ஆவிக்குரிய மரணத்தை சந்திச்சாங்க. நான் நினைக்கிறேன் இந்த வெளிப்பாடு அவங்க காயினுக்கும் ஆபேலுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனா காயினும் என்ன பண்ணிட்டான்? புலன் சிந்தையிலேயே இருந்துட்டான். ஆனா ஆபேலோ கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்தை அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். தேவனை எது மகிமைப்படுத்தும், என்னோட சுயமா இல்ல ஆவியின் சிந்தையா? ஸோ ஆபேல் தேவனுக்கு உகந்த காணிக்கையை செலுத்தினான். இன்னைக்கு உங்க காணிக்கை தேவ சமூகத்துல எப்படி இருக்கு? தேவனுக்கு உகந்த காணிக்கையை நம்ம செலுத்துறோமா? நம்ம சமயமா இருக்கட்டும், நம்ம டேலண்ட்ஸா இருக்கும், அது தேவனுக்காக பயன்படுத்துறோமா? இல்லை இன்னைக்கு உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம பயன்படுத்தினா மாம்ச சிந்தை மரணம், ஆனா ஆவியின் சிந்தையோ அது என்னது? ஜீவனும் சமாதானமுமாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நீங்க பயப்படாம இதை பாருங்க. ஓகே, அப்போஸ்தலர் 5:9. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். இது யாரை குறித்து பேசுது ஞாபகம் இருக்கா? அனானியாஸ், சஃபீரா. என்ன பண்ணாங்க? பணக்காரியந்தான், ஒரு சொத்தை விற்றாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? சொத்தெல்லாம் எடுத்துட்டு அதை விற்று அப்போஸ்தலரோட பாதப்படியில் அதை போட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? மாம்ச சிந்தை ஒரு போர்ஷனை வேணாம், கொடுக்க வேணாம். அப்போ பேதுரு சொல்றாரு, நீ என்ன பண்ண? பேதுருக்கு என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை. பேதுருக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஆவியின் சிந்தை. அனானியா சஃபீராக்கு மாம்ச சிந்தை. அதை எடுத்து வச்சிடலாம், நமக்கு வேணும், நம்ம ஃபியூச்சர், என் ஃபியூச்சரே கர்த்தர்கிட்ட இருக்கு, எனக்கு எதுக்குப்பா பேங்க் பேலன்ஸ்? என் ஃபியூச்சரே கர்த்தர்கிட்ட இருக்கு, எனக்கு எதுக்குப்பா வாலெட்டு? அப்படி அவங்க நினைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? எடுத்து வைப்போம். கர்த்தருக்கு கொடுக்காத கர்த்தரோட போர்ஷனை, கொடுக்க வேண்டியதை அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட சொத்து தான், அவங்க பணம் தான், அவங்க நினைச்சிருந்தா வச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பொய் சொன்னாங்க. அது என்ன? அது எதுக்கு சமானமா? ஆவியை என்ன பண்ணாங்களாம்? சோதிக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட்டாங்களாம். தேவனுடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட்டாங்களாம். நடந்தது என்ன? 2 பேருமே மரணத்தை சந்திச்சாங்க. ஏன்? மாம்ச சிந்தை. இன்னைக்கு ஒருவேளை மாம்ச சிந்தையில நீங்க காரியங்களை நடத்திட்டு இருக்கீங்கன்னா தேவனோட வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படணும். 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து தேவன் என்ன பண்ணாராம்? ஆச்சரியப்பட்டார். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னோட களஞ்சியெல்லாம் நிரம்புப்பா. 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா 400 ரூபாய் 600 ரூபாய் மிச்சப்படுத்த தேவன் கிருபை பண்ணார். ஸோ தேவன் இல்லை அனாவசியமா நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டு அது செலுத்தாமல் இருந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கடந்த இந்த ஜான்வரியிலேருந்து இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை அவங்க கொடுக்கல. அதுக்காக கர்த்தர் அப்படி செய்கிறவர் கிடையாது, பொல்லாங்கனால நம்மளை சோதிப்பவர் கிடையாது. ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்றாரு? நீ யாரை சோதிச்ச? ஆவியானவரை கணவன் மனைவியா ஒருமனப்பட்டு சோதிச்சிங்க. மாம்ச சிந்தை. நீ ஏன் உனக்கு பற்றாக்குறை வரும்னு நினைச்ச? உன் தேவன் உன்னை பார்த்துக்க மாட்டாரா? உன் தேவன் உன் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நீ ஏன் உன் வாழ்க்கையில பற்றாக்குறை வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என் தேவைகளை தேவன் சந்திப்பார். விசுவாசத்தோட இங்க இருந்த வார்த்தை இங்க வரட்டும். பாருங்க டிஃபரன்ஸை. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டருக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு தேவன் சொல்றாரு, உன் குடும்பத்தோட நீ ஆப்பிரிக்காவுக்கு போப்பா. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே தியாகமே இல்லை. தியாகன்ற வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. அந்த ஊழியக்காரர் குடும்பத்தோட நீ ஆப்பிரிக்காவுக்கு போ, பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லை, போய் டிக்கெட் கியூவில் நின்றுட்டுருக்காங்க. 100 பேர் முன்னாடி நிற்கிறாங்க, டிக்கெட் கியூவில் நின்றுட்டுருக்காங்க. அவரோட விசுவாசம். நான் அங்கே போகிறதுக்கு 100 பிளேஸில் இருக்கேன்,
100வது ஆளா நான் இருக்கேன். நான் 1வது ஆளா முன்னாடி கியூல இருந்து முன்னாடி போறதுக்குள்ள என் தேவைகள் சந்திக்கப்படும். ஹalleluya. அவர் தேவை தன் குடும்பத்துக்கே டிக்கெட் செலவு. ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு செக்கை கொடுத்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் எக்ஸ்பென்ஸ், காட் ஸ்போக் டு மீ. ஒரே செக் மொத்தம் முடிஞ்சது. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஃபேத் ப்ளஸ் ஒபீடியன்ஸ். நம்ம விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அது கஷ்டம்தான், பார்க்காத ஊரு தான், தெரியாத ஜனங்கள் தான், கஷ்டம் இல்லாமல் இல்லை. விதவுட் பெயின் தெர் இஸ் நோ கெயின். வித்தவுட் பெயின் தெர் இஸ் நோ கெயின். ஆஃப்ரிக்கா நல்ல லக்ஸூரியஸாக இருந்த அந்த குடும்பம் ஆஃப்ரிக்காவில் போய் ஊழியம் செஞ்சு இன்றைக்கும் தேவன் வல்லமையாக அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காரு. ஹalleluya. என்னது? ஃபேத். ஃபேத். தேவனோட வார்த்தையில் விசுவாசம் வந்தது வல்லமையாக மாறும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ கீழ்ப்படுங்கிறது. பண்ணாதனா டோன்ட் டூ, டோன்ட் டூ. அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பண்ணாதீங்க. நீ செஞ்சிரு, அதை பண்ணணும் அப்படின்னு தேவன் சொல்லிட்டார்னா இமீடியட்லி டூ இட், இமீடியட்லி டூ இட். குறைவே வர விட மாட்டார். ஒரு தேவையே இருக்காது நம்ம வாழ்க்கையில். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு வேணும்? எதுவுமே தேவைப்படல, எல்லாமே இருக்கு. கர்த்தர் கிருபையில் எல்லாமே இருக்கு. நான் நினைக்கிறேன் தட் இஸ் த ஹாப்பியஸ்ட் லைஃப். தட் இஸ் த ஹாப்பியஸ்ட் லைஃப். கர்த்தருக்குள்ள நம்ம மெச்சோர்டா இருந்தா, என் தேவையே நீங்க தான்ப்பா. ஹalleluya. என் தேவை நீங்க மட்டும் தான்ப்பா. என் வாழ்க்கையில தேவைன்னு எதுவுமே இல்லைப்பா. உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கையை எப்போ கட்டணும்னு, உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கையில் அற்புதத்தை எப்போ செய்யணும்னு. நீங்க கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் தீர்க்க தரிசனம் உரைக்க 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 என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும்ப்பா. ஹalleluya, ஹalleluya. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். மத்தேயு முடிக்க போற ஒரு 2 வசனம் மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். இதை ஏசப்பா யாரை பார்த்து சொல்றாரு? பேதுருவை பார்த்து சொல்றாரு. என்ன, சாத்தானை பார்த்து இல்லப்பா, பேதுருவை பார்த்து சொல்றாரு. ஏன்? பேதுருக்குள்ள என்ன வந்தது? மாம்ச சிந்தனை. பிதாவாகிய தேவன் ஏசப்பா கிட்ட வெளிப்படுத்துறாரு, மரணம் இப்படி எல்லாம் நடக்க போகுது. அந்த காரியத்தை அவர் சொல்லும் போது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது. ஐயோ, நீங்க இப்பெல்லாம் செத்து போக கூடாது. தேவன் நம்மளை எப்ப அழைச்சாலும் நம்ம போயிடணும். அதுதானே கிறிஸ்துவரோட ஒரு இதே. நான் எப்ப போனாலும் தேவனோட மடியில தான் நான் இருப்பேன். ஹalleluya. அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு எஸ் கரெக்ட் ஆமீன் சொல்றாரு பாருங்க தம்பி. அதுதான் நம்மளோட ஒரு சந்தோஷம் இல்ல, அந்த இட்டர்னிட்டியோட சந்தோஷமே அதுதான். அப்போ இங்க வந்து பேதுருக்கு என்ன ஒர்க் ஆகுது? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை என்ன வந்துச்சு? தேவன் என்ன பார்த்து சொன்னார்? அது எங்க இருந்து வருதான்? அப்பாலே போ சாத்தானே, go that side. ஸோ மாம்ச சிந்தை எதை கொண்டு வரும்? ஆவியிலிருந்து நம்மளை பிரிக்க செய்யும். அடுத்தது மத்தேயு 16:17. இன்னைக்கு வந்து பைபிள் ட்ரில். வசனத்துல தான் நமக்கு ஜீவன் இருக்கு, அதுல தான் வல்லமை இருக்கு. ஹalleluya. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். பேதுரு கிட்ட தேவன் ஒரு கேள்வி கேட்க, நான் யாருன்னு சொல்றாங்க எல்லாரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல. இது யார் வெளிப்படுத்தினாங்க? கர்த்தர். இன்னைக்கு வந்து, அப்பா நாங்கள் வார்த்தையோட வல்லமையை பற்றி நாங்கள் தியானிச்சுட்டு இருக்கோம்ப்பா. எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதுப்பா என்னோட அறிவிலிருந்து வர ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இல்லைப்பா, ரெவலேஷன் நாலேஜ். ரெவலேஷன் நாலேஜ் அது கர்த்தர் சொல்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு தேவன் சொல்வார். 10 வருஷமா நான் யாருன்னே இந்த ஊரில் பீப்புளுக்கு தெரியாது. ஹalleluya. ஆனால் இன்னைக்கு எங்கே போனாலும் பீப்புளுக்கு தெரியுது. ஹalleluya. அப்போ இந்த ஊர்லையா யாருமே எனக்கு தெரியாதேப்பா, யாருப்பா தெரியாது. ஆனால் தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு தேவன் சொன்னார். நான் நிச்சயமாக வைப்பார். காத்திருக்கிறது கஷ்டம்தான். வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் வேஸ்டிங் பீரியட், இட் இஸ் காட்ஸ் ஒர்க்கிங் பீரியட். ஹalleluya, ஹalleluya. ஸோ முதலாவது இப்போ புரியுதா அது என்ன பண்ணுது? ஆபேலோட இதயம் எப்படி இருந்தது? சரியில்லை, அவனோட எண்ணம் சரியில்லை. அப்போ காயினோட இதயம் எப்படி இருந்தது? கெட்டதா இருந்தது. அவனோட சிந்தை சரியில்லை. அப்போ வார்த்தை என்ன பண்ணுச்சு? வார்த்தை உருவ குத்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணலை. பேதுருவோட வாழ்க்கையில் மாம்ச சிந்தை, அனானியா சஃபிரா வார்த்தையில் மாம்ச சிந்தை. அதுக்கப்புறம் மறுபடியும் பேதுருவோட இதில் ஆவிக்குரிய சிந்தை வரும்போது தேவன் அவனை பார்த்து சொல்கிறாரு,
பரலோகமே உனக்கு அந்த ரெவலேஷனை கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுறாரா, இல்ல நம்மளோட அவ்விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுறாருன்ற கேள்வியோட கூட எல்லாரும் கண்களை மூடி, அப்பா கர்த்தர் நமக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போம். அழகா பாடினாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா எல்லாம் கூடும்பா, எல்லாம் கூடும்பா. நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும்பா, என் வாழ்க்கை முழுவதும் மாறும்பான்னு அழகா ஆராதனை வேலையில அவங்க ஆராதனை நடத்தினாங்க. ஸோ இந்த வேலையில கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசினார், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு? எந்த வாக்குத்தத்தமும் இல்லக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலனா, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருன்னு தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்க வாழ்க்கையில விதைக்கிறேன். அந்த வசனத்தையாவது பிடிச்சுக்கொள்ளுங்க. யோவேல் 2:21 அது சொல்லப்பட்டிருக்கு. அப்பா 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 செப்டம்பரும் முடிய போகுதுப்பா, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த அற்புதமும் நடக்கலப்பா, என் குடும்பத்துலப்பா பிரச்சனை மேல பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு மேல ஹாஸ்பிட்டல் பில்ப்பா, அப்பா வாடகை கட்ட முடியலப்பா, பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியலப்பா, பண பற்றாக்குறப்பா, வீடுகள்ல கல்யாணம் நற்செய்தியே இல்லப்பா, எவ்வளோ நாளுப்பா எவ்வளோ நாளுப்பா. அப்பா இன்றைய தினத்துலப்பா நாங்க பார்த்தோமேப்பா, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தைப்பா, அப்பா உம்முடைய வார்த்தை கூர்மையான வார்த்தைப்பா, இரு வாய் உள்ள வார்த்தைப்பா, இருபுறமும் கருக்குள்ள உம்முடைய வார்த்தைப்பா, அப்பா உம்முடைய வார்த்தைப்பா ஆத்மாவையும் ஆவியும்பா பிரிக்கிற வார்த்தைப்பா, அப்பா கணுக்களையும் ஊனுக்குள்ளப்பா, அப்பா உருவ குத்துகிற வார்த்தைப்பா. ஓ ரீமா ஷாலரபா ரிகலரபோ ரிகலரபா ஷாலரபா ரிகலரப்பா. அப்பா எங்க இதயத்தோட எண்ணங்கள்ப்பா, அப்பா எங்க சிந்தைகள் எல்லாம்ப்பா ஓ வகையறுக்கிற உம்முடைய வார்த்தைப்பா, அப்பா உம்முடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை நிறைஞ்ச வார்த்தைப்பா. அப்பா இன்றைய தினத்துலப்பா அப்பா உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த உயிர், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவன் என் வாழ்க்கையை மாற்றட்டும்பா, என் வாழ்க்கையை மாற்றட்டும்பா. அப்பா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கேன்ப்பா. எல்லார் கண்களை மூடி அந்த ஜப சிந்தையோட அப்பா அப்பா ரீமாலா ரபோரி கலரப்பா கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ ஓ ரீமாலாரப்பா அதை நினைவு கூர்ந்து அழுக வரத அழுதுருங்க, கர்த்தரோட சமூகத்துல அழுங்க. இந்த கண்ணீர் தேவன் துருத்தில வச்சிருப்பார். மனுஷங்கிட்ட அழுகிறத பார்க்கிலும் தேவ சமூகத்துல நம்ம விடுற கண்ணீர் ஓ அவரோட துருத்தில வைத்திருக்காரு. ஓ சாம்பலுக்கு பதில என் வாழ்க்கையை சிங்காரமா மாற்றுகிற தேவன். ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை. அந்த விசுவாசத்தை கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஏரியால அவ்விசுவாசம், எதை நம்ப முடியல, இது என் வாழ்க்கையில நடக்காது, இது நிச்சயமா முடியாது, நான்லாம் இப்படி வளரவே மாட்டேன், என் வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், எந்த ஏரியால அவ்விசுவாசம் இருக்கோ அந்த ஏரியாவை தேவன் இன்னைக்கு தொட விரும்புறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிமலரபோ ரிகலரபா ரிபலரபா ஷலரபா ஓரிமலரபா ரிகலரபோ ஷரபா ரிகலரபோ ரிபலரபா ஷலரபா ஓ ஓரிமலரபோ ரிகலரபோ ஷலரபா ரிகலரபா ஷலரபா. ஓ அப்பா அந்த ஒரு வார்த்தைப்பா உங்க ஜனங்களோடு உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு இடைப்படுங்கப்பா. ஓரிமலரபா ரிகலரபோ ஷலரபா ரிகலரபா. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஜப சிந்தையில அப்படியே நம்ம இதயத்தை ஊற்றி ஜபிக்கலாமா? அண்ணால் தன்னோட இதயத்தை ஊற்றி ஜபிச்சாலே தன்னோட வாழ்க்கையில அந்த அற்புதத்தை அவ பார்த்தாலே, இன்றைய தினத்துல உங்க அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. அப்பா இன்னும் எவ்வளவு நாள்ப்பா, இந்த வருஷத்தோட கடைசிக்கு நாங்க வந்துட்டோமேப்பா அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? அந்த அவிசுவாசத்தை தேவன் இன்றைய தினத்துல மாற்ற விரும்புறார். தேவன் நம்மளோட வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, this is the day, this is the day. இந்த நாள் என் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எது ரட்சிப்பு இல்லையா, உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா, ஐயோ இந்த மனுஷன் மாறவே மாட்டான் நீங்க நினைக்கிறீங்களா? என் பிள்ளை மாறவே மாட்டான், ஐயோ இவன் குடிக்காரனா இருக்கானே, போதை பொருளுக்கு அடிமையா இருக்கானே, இப்படி எல்லாம் நீங்க கண்ணீரோட இருக்கிற தாய்மார்களா இருக்கீங்களா, தந்தைமார்களா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தேவன் சொன்னா அது கூடும், எல்லாம் கூடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஓரி மலர அப்படியே அந்த ஜப சிந்தையோட கூட ஓ கர்த்தரை நோக்கி உங்க விண்ணப்பத்தை நீங்க ஏறெடுப்பீங்களா? ரீமலர பாரபா ரீபலர எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா
மாறிச்சே. தண்ணீர் ரசமாய் மாறிச்சே, என் கசப்பும் இனிப்பாய் மாறிச்சே. மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிச்சே. அடடட, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிச்சே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிச்சே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிச்சே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிச்சே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே. என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே. என் பண்டக சாலையில் ஒவ்வொரு நாளும் மீனாய் நிரம்பியதே. அடடட, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழியம் மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழியம் மாறினதே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தேங்க்யூப்பா. எல்லாம் கூடும்பா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எங்க குறைவுகள்லாம் நீங்கும்பா. எங்க பண்டக சாலை நிரம்பி வழியும்பா. எங்க பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்கப்பா. கணவர் ரட்சிக்கப்படுவார்ப்பா, என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்கப்பா, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போன்ற வசனத்தின் படிப்பா. அப்பா, அந்த வசனத்தை நான் அறிக்கை செய்வேன்ப்பா. நீங்க சொல்லிட்டீங்கப்பா, இன்னும் அந்த வசனத்தை நான் சொல்வேன்ப்பா. ஓ, எசேக்கியேலுக்கு நீங்க சொன்னது போல என் வாழ்க்கையில வசனத்தினால தீர்க்க தரிசனம் நான் உரைப்பப்பா. நீங்க கற்பித்ததப்பா. ஓ, நீங்க கட்டளை இட்டதப்பா. ஓ, ரீமலர வரிக்கலர போஷலரப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஓ, ரீமலர கஷலரப்பா. எங்க கண்ணீரை நீங்க தடுச்சிட்டீங்கப்பா. அப்பா, இந்த தினத்துல எங்க பாரத்தை எல்லாம்ப்பா உம்முடைய சமூகத்துல நாங்க வைத்துட்டோம்ப்பா. அப்பா, நீங்க ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்கப்பா. அதுக்காக நன்றிப்பா. என் வாழ்க்கை மாறிற்று, அதுக்காக நன்றிப்பா. என் அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அதுக்காக நன்றிப்பா. ஓரி மலர போஷலரபா. என்னோட சுக பலன் தீர்க்காயுசுக்காக நன்றி, நன்றி, நன்றிப்பா. எல்லா காரியங்களுக்காக நன்றிப்பா. எங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து ஜீவனுள்ள தேவனை பார்த்து, அந்த ஜீவ வார்த்தைய பார்த்து நன்றிப்பா, நன்றிப்பா. இதுவரை எங்களை நடத்துனீங்கப்பா, குறைவின்றி காத்தீங்கப்பா. இனிமேலும் எங்களை நடத்த வல்லவரப்பா. அப்பா, இன்னும் எங்க ஃபியூச்சரை குறிச்சு நாங்க வருத்தமே பட மாட்டோம்ப்பா, கவலைப்பட மாட்டோம்ப்பா. எங்களுக்கு தெரியும்ப்பா, எங்களோட ஃபியூச்சர் உங்க கரத்துலப்பா. நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா, நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. ஏன்னா யெகோவா நீரே, ஈரே நீங்கப்பா. நீங்க யெகோவா ஈரேப்பா. ஓ ரிக்கஷலரபா ரிக்கலரப்பா. ஓ ரிமஷலரபா ரிக்கலரபா ரிக்கலரபா ஷலரப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. வந்திருக்கிற ஒருத்தரையும்ப்பா பாஸ்டரோடு இணைந்து மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைங்க வாழ்ந்திருக்கட்டும்ப்பா, சுகித்திருக்கட்டும்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள